லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னப்பா பண்ணி எவ்வளோ நேரம் ஏன் எடுத்துட்டு வர தெரியலையா? அது சொல்லிட்டே இரு. நோ, என் கூட புதுசா யாரோ போஸ்ட் விட்டுறதுக்கு ஆள் வராங்கன்னு சொன்னியா? யாருன்னா அது? அதோ நிக்கிறாங்க பாரியா. டேய், இவன் எங்கடா இங்க வந்தான்? சும்மாறா வர சொல்லுண்ணே. யோ நீ வாங்கயா, வாங்கயாங்கிறல்ல. மார்க்கு கூப்பிடுறான்டா அந்த ஆளு. நீ போடா, நான் வரல. ஏங்க யோ உங்களதாயா, வாங்கயா. இருங்க, வாங்க வாடா. என்னப்பா இவங்களா? ஆமாப்பா, புது ஆளுங்க, கொஞ்சம் வேலையை கரெக்டாக பார்த்துக்கோ. நீ பாட்டுக்கு 10 போஸ்டர் ஒட்டிட்டு மீதி இடைக்கு போட்டுறாத. நான் அப்புறம் வந்து பார்ப்பேன், புரியுதா? நானா? நான் என்னைக்கு அப்படிலாம் பண்ணிக்கிறேன்? அதுக்கு இல்லப்பா. நோ, கூட்டு போனேன். சரி, என்னன்னு பார்த்துக்கோ. ஏய் நீலா, வாடா போலாம். இருப்பா. என்ன பாண்டி, என்ன இந்த பக்கம், அதுவும் இந்த நேரத்துல? அது சும்மா இருக்கிறோமே, ஏதாவது செலவு ஆகும் தான். அதுக்கு எதுக்குப்பா போஸ்ட் ஓட்டுற வேலைக்கு வந்துருக்குற? ஆமா, இவர் படிச்ச படிப்புக்கு கலெக்டர் வேலையா கொடுப்பாங்க. இந்த மாதிரி வேலை தான் கிடைக்கும். நீ எல்லாம் பேசாதமா இருக்கு. நீ தான் அவ்வளவு படிச்சு பெரிய ஆபீசரா இருந்த, இப்ப போஸ்ட் ஓட்டுற வேலைக்கு தானே வந்துருக்குற. நீ அவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லு? நீ முறைச்சாலும் உண்மை அதுதானே மார்க்கு. ஆமா, இங்க பக்கத்துல ஏதாவது கடை போட்டுருக்கியா? இல்ல அங்கிள், தீபாவளி டைம்ல கடை போட விட மாட்டேன்றாங்க. தலை தீபாவளி வேற. மலர் தீபாவளிக்கு பட்டு போட வேணும்னு கேட்டுச்சு, அதான் அப்படியே இங்க. அட பாரியா, மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஒரே நோக்கம், ஒரே வேலை. ஒரே மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வெவ்வேறு. டேய், வாயை மூடிட்டு பேசாம வாடா. அங்கிள் உன்னை கூப்பிடலப்பா, அவன் என்னதான் கூட்டான், சொல்லுப்பா. இல்ல, நான் வர சொல்ல, நான் போஸ்ட் விட்டு தான் போறேன்னு மலராண்ட சொல்ல, வீட்டுல ஏதாவது கோவத்துல அங்கிள் இத மலராண்ட. ஏய் இங்க பாரு, இந்த அங்கிள் கிங்கிள்னா ஏதாவது சொல்லிடுவோம் பாத்துக்க. நான் உனக்கு அங்கிளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதான் அங்கிள், இந்த மேட்ர அவரு மலராண்ட போட்டு ஊத்துற போறாரு. அப்பலிகா மலர் ரொம்ப ஃபீல் ஆயிடும். பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லிட்டு வராதவன்லாம் என்னையா மனுஷன்? இந்த வேலை செஞ்சு சம்பாதிச்ச காசுல புடவை வாங்கி அவங்ககிட்ட என்னன்னு சொல்லி கொடுப்பானாமா? புருஷன் பொண்டாட்டினா முதல்ல உண்மையா இருந்து பழகணும். டேய் நீலா, என்னப்பா? அவனையும் நான் போஸ்ட் ஓட்ட தான் வந்திருக்கேன்னு சீதா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லு. எதுக்கு? பின்ன உன் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் நீ புடவை எடுத்து கொடுப்பியோ? அவர் பொண்டாட்டிக்கு அவர் புடவை எடுத்து கொடுக்க வேணாமா? டேய் நீலா, இந்த கதையெல்லாம் யாரு உன்னை அவங்ககிட்ட போய் சொல்ல சொன்னது? அவனை அந்த பக்கம் ஓட்ட சொல்லு, நாம இந்த பக்கம் ஓட்டுவோம். டேய் நீலா, எனக்கு யாரோடையும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. வேலையை முடிச்சமா போனமான்னு இருக்க சொல்லு. டேய் நீ வாடா போலாம். எப்படி எல்லாம் இருந்தா மனுஷன் இப்படி நர்ராத்துல வந்து போஸ்ட் வச்சுனுங்கிறாரு. அவரை இப்படி எல்லாம் பார்க்கவே முடியல அங்கிள், ரொம்ப கஷ்டமாகுது. சரி சரி, அதெல்லாம் போக போக பழகிடவா.
மார்க்கு பார்த்து பார்த்து. அவ்வளோதான். இந்த பக்காடி இன்னொரு போஸ்டருக்கு தரம்பா. சரிடா சரிடா. இதை எடுத்துட்டு வர்றாரு. மார்க்கு என்னடாச்சு? டேய் இப்போ எதுக்கு நீ என்ன வந்து பிடிச்ச? அவன் சரியான நேரத்தில் உன்னை தாங்கி பிடிக்கலனா நீ கீழே விழுந்திருப்ப மார்க்கு. டேய் நான் விழுந்துட்டு போறேன். எவனோ என்னை வந்து தாங்க வேண்டாம். சொல்றா. என்னடா இவரை இப்படி இந்த நிலைமையில பாக்குறதுக்கு என் மனசு ரொம்ப கஷ்டமாகுது அங்கிள். ஏதோ ஒரு விதத்துல நானும் மலரும் தான் இதுக்கு காரணமாயிட்டோம்ல. அட விடு பாண்டி, எல்லாத்துக்கும் காரணக்காரியத்தை பார்த்துட்டு இருக்க முடியுமா? நம்ம கையில என்ன இருக்கு? வேலையை பார்ப்போமா? எடு வா தம்பி. எடுத்துட்டு வாப்பா. டேய் பாண்டி, அடி வருதுடா. ஏய் இங்க வாங்கடா. இங்க இருங்க. போ வாடா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் போஸ்ட் ஓட்டின்னு வரோம் சார். போஸ்டர் மட்டும் தான் வச்சிருக்கீங்களா இல்ல வேற எதுவும் வெப்பன் வச்சிருக்கீங்களா? அப்படின்னா என்ன சார்? கையில கத்தி கபடா கடப்பாரன்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். சார் என்ன சார் எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. யோ கான்ஸ்டபிள் செக் பண்ணு. சார் ஒன்றும் இல்லை சார். எதுவும் இல்லை சார். இந்த ஆளை பார்த்தா போஸ்ட் ஓட்ட வந்த மாதிரி தெரியலையே. சார் அவங்க 2 பேருமே டியூட்டிக்கு புதுசு சார். இன்னைக்கு தான் அவங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க சார். பார்த்தா அது மாதிரி தெரியாது சார். ஆமா சார், நாங்கள் இன்னைக்கு தான் முதல் முறையாக இந்த வேலைக்கு வரோம். ஓ நீ தான் இவங்களை வேலைக்கு கூப்பிட்டு வந்தியா? ஆமாம் சார். இந்த ஆளை பார்த்தாதான் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே டவுட்டா இருக்கு. சார் அவர் எங்க மாமா சார். மாமானா தாய் மாமாவா? மாமனார் சார். என்னய்யா இவனுக்கு உன் பொண்ணை கொடுத்துருக்கியா? கேட்கறல இவன் உன் மருமகனா? ஆமா சார். பாத்தீங்களா சார்? பார்த்தா ஏதோ பொறுக்கி மாதிரி இருக்கான். இவனுக்கு போய் பொண்ணை கொடுத்துட்டு இவன் கூட நடுராத்திரில வந்து தெரு தெருவா போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருக்கிற என்ன பெரிய மனுஷன் நீ? இந்த பார் நான் போயிட்டு மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது 3 பேரும் இங்க இருக்க கூடாது. வேலையை முடிச்சுட்டு போயிருக்கணும். புரிஞ்சுதா? கான்ஸ்டபிள் வாயா. சரிங்க. ஓகே சார். என்ன பாண்டி, போலீஸ்லாம் வந்துட்டு போகுது? அவனுங்க அப்படிதான் அங்கிள். சும்மா நைட்டு ரோந்து பண்ணி எல்லாம் இதுக்காக தான் சுற்றுவானுங்க. நீங்க வாங்க போஸ்ட் ஓட்டலாம். டீயோட வந்துட்டான் பாரு. அங்கிள் அவன் தான் வாங்க மாட்டான்னு தெரியல, அவங்ககிட்ட திருப்பி திருப்பி கொடுக்குற. இந்தா மார்க்கு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. டீ தானப்பா, சும்மா குடி மார்க்கு, இல்லைன்னா தூக்கம் வந்துடும். இந்த அங்கிள்
அங்கிள் ஒரு நிமிஷம் இப்படி வாங்களேன். என்ன பாண்டி? மலருக்கு மாமா மேல ரொம்ப இஷ்டம். அவங்க 2 பேருக்கு நடுவில் நான் தான் தெரியாம வந்துட்டேன். தயவு செஞ்சு மலராண்ட பேச சொல்லுங்க அங்கிள். அது ரொம்ப பாவம் அங்கிள். டேய் நீலா, என்னம்மா இருக்கு? அவன்கிட்ட டீ எவ்வளோன்னு கேளு. அதான் எவ்வளோன்னு கேட்குறாருல்லப்பா, சொல்லுப்பா, இல்லைன்னா விட மாட்டான்ப்பா. 12 ரூபா அங்கிள். ம் இந்தா கொடுத்துரு. இந்தா பாண்டி. டேய் இவன் ஒருத்தன் வைப்பா பாக்கெட்ல. இந்த பாரு, உங்ககிட்ட அவன் ஏதாவது பேசுறானா பேசிட்டு போறான். இந்த பாரு, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சொல்லிட்டேன். வா போலாம். என்னப்பா இன்னும் அவர் ஆளை காணா? இதோ வந்துடுவார் அங்கிள். ஓ வந்துட்டாரு. வணக்கண்ணா. என்னப்பா ஒட்டியாச்சா? ஒட்டியாச்சுண்ணா. என்னப்பா அது கையில்? அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, டேமேஜ் பீஸ் தான். நன்றிண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி வரப்பா. ஆ, வரமாண்டி. வாங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நாளைக்கு வேலை இருந்தால் சொல்லலாம். சரிப்பா. டேய் போலாமா? கை கால்லாம் ஒரே வலியா இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு பொழுதுடிச்சு போலாமா இருக்கு. இந்த நேரத்துல பஸ் வேற கிடைக்காதுமா இருக்கு. இப்படி ஆகும் தெரிஞ்சிருந்தா உன் வண்டியாவது எடுத்துன்னு வர சொல்லிருக்கலாம். ஆமாண்டா, எனக்கும் டயர்டாக தான் இருக்கு. சரிடா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் முதல் பஸ்ஸுக்கு போயிடலாம். வா பாண்டி. ராஜா பிறந்தப்ப ஜோசியக்காரன் சொன்னான், உன் புள்ள உன்னை எங்கேயோ கொண்டு போய் உட்கார வைக்க போறான்னு. இப்ப பாரு, பிளாட்பாரத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கான். அட விடுப்பா, சும்மா கண்டதையும் போட்டு யோசிச்சுக்காத. கொஞ்ச நேரம் படு, எல்லாம் சரியாயிரும். காலையில் பஸ் பிடிச்சி போனோம், படு. ம் அப்பா படுப்பா. ம் அம்மா எப்பா. குட் மார்னிங்ப்பா.
குட் மார்னிங் அங்கிள். மார்க்கு எந்திரிப்பா, விடிஞ்சிருச்சு. என்னாச்சு பாண்டி, என்ன தேடுற? பணம் அங்கிள். என்ன பணம்? போஸ்ட் ஓட்டுனதுக்கு ராத்திரி குத்த பணம். எங்க வச்ச? பாக்கெட்ல தான் வச்சேன் அங்கிள். டேய், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? பணத்தை காணான்னு சொல்ற? நல்லா தேடியா? புரண்டு படுக்கும் போது எங்கேயாவது கீழே விழுந்துருக்கும். தேடு. ஏய், எங்க பணத்தை தொலைச்ச? எங்க தேடிக்கிற? இங்க பாரியா. மொத்தமா போச்சு. பாண்டி, பதட்டப்படாம கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு, எங்க வச்சேன்னு. பணத்தை வாங்கி முதல்ல எங்க வச்ச? நல்லா ஞாபகம் இருக்கு அங்கிள். பணத்தை வாங்கி மேல் பாக்கெட்ல தான் வச்சேன். படுக்கும் போது தொட்டு பார்த்தேன் அங்கிள். போச்சு, எல்லாம் போச்சு. மலர் என்கிட்ட இது வரைக்கும் இது வேணும் அது வேணும்னு கேட்டதில்லை அங்கிள். நேற்று தான் முதலா புடவை வேணும்னு கேட்டது அங்கிள். இன்னைக்கு கூட்டு போய் ஆசையா வாங்கி தரலாம் நினைச்சேன். போச்சு, எல்லாம் போச்சு. என்ன பண்ண போற தெரியலையே. டேய் நீலா, இங்க வாடா. என்னப்பா, என்னமா இருக்கு? ஏண்டா அவன் என்ன கண்ணை புடதிலே வச்சிருக்கான்? ஏண்டா கீழே விழுந்த காசை கூட ஒழுங்கா பார்க்க மாட்டான் அவன். டேய், இங்க கிடக்கு பாடுறா பணம். என்னடா அவன்? டேய் பாண்டி, இவன் ஒருத்தன் எங்கேயோ போட்டு எங்கேயோ தேடினுக்கிற. இந்தா குடு. தேங்க்ஸ் அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அடச்சி, பணத்தை கூட ஒழுங்கா வச்சுக்க துப்பு இல்ல, இதுல தொலைச்சிட்டு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்றான். தேங்க்ஸ். டேய், யாருக்குடா வேணும் உன் தேங்க்ஸ்? எடுத்துட்டு போ போ, கிளம்பு. டேய் நீலா, முதல்ல அவனுங்கிறது போக சொல்லு. நீ முதல்ல வீட்டுக்கு போ, மலரை கூட்டு போய் அவளுக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கி கொடுப்போ. பார்த்து போட. டேய் ஏண்டா இவெல்லாம் ஒரு ஆளாடா? எப்படிடா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கிறான்? பாக்கெட்ல வச்ச காசை கூட பத்திரமா பாத்துக்க தெரியாம இருக்கிறான். அதுவும் காலு கீழே விழுந்து கிடக்கிறது கூட தெரியாம சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கிறான். சேச்சே, கொஞ்சம் பொறுமையா தேடுறதை விட்டுட்டு குடியே முழுகி போன மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றான். என்னடா அப்படி பாக்குற? உண்மையை சொல்லு மார்க்கு, நீ பாண்டி கையில கொடுத்தது அவன் பணம்? ஆமா, அவன் பணம் தான். ஏதோ இங்கதான் கிடந்தது. சரி, நீ வாங்கின பணத்தை காட்டு. எதுக்கு? நீயும் பத்திரமா வச்சிருக்கியா இல்ல அவன மாதிரி தொலைச்சிட்டியான்னு பார்க்கணும்ல, அதுக்குதான். இங்க பாரு, அதெல்லாம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. அததான் காட்டுன்னு சொல்றேன். டேய், அதை பார்த்து நீ என்னடா பண்ண போற? அதெல்லாம் ஒண்ணு நீ பார்க்க வேண்டாம், விடு. பரவாயில்ல மார்க்கு, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற. இந்த பாரு நீலா,
பணம் என்கிட்ட தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரியே சீதாவுக்கு ஒரு நல்ல புடவையா எடுத்து தரதான் போறேன். சரி, நம்ம கிளம்பலாமா? போமா இருக்கு போ. இப்படியே உன் மனசுக்குள்ள உள்ள பாசத்தை எவ்வளவு நாள் தான் ஒளிச்சு வச்சிருக்கிறேன்னு நானும் பார்க்க தானே போறேன். டேய், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்க பாரு, நீ வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. சரி, நம்ம சாயந்தரம் பார்ப்போம். வரேன்டா. இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிறான்.